இன்றைக்கு உங்களோட பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி ஒரு விசேஷமான செய்தி. ஆண்டவர் இந்த உலகத்துல படைச்ச பல்வேறு முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறது. நாம இன்னைக்கு திருமணத்தை குறித்து தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம திருமணத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறது, அதன் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதங்களை நாம இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த செய்தி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் இந்த செய்தியுடைய தலைப்பு The Joy of True Marital Love. The Joy of True Marital Love. உண்மையான திருமண அன்பினுடைய சந்தோஷம். உண்மையான திருமண அன்பினுடைய சந்தோஷம். எத்தனை பேர் திருமணமானவங்கள சந்தோஷமா இருக்கீங்க? Praise the Lord. சேலஞ்சஸ்லாம் இல்லாமல் இல்லை, கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இல்லை. திருமணம் அப்படிங்கிறது நான் எப்பயுமே கேட்பேன், எப்படின்னா ஒரு டாக்டர் எப்படி மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோ அதே போல் நீங்கள் மேரேஜை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சில பேர் நான் கேட்பேன். மேரேஜ் ஒரு நாள் நம்ம எல்லாம் மேரேஜ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம அந்த மேரேஜில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா, திருமணத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா, திருமண உறவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அருமையானவர்களே, நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கின்ற வேத பகுதி நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 15 20 வரை. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. இங்க நாம பார்க்கிறோம், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்போதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். முதலாவதாக இந்த வசனம்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதன் பின்பாக நான் ஒரு 5 முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன். முதலாவதாக வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக 15வது வசனத்துல, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. ஒரு கார்டன், போன வாரம் கூட பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கை ஒரு கார்டன் போல இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டன் போல இருக்கு, ஒரு தோட்டம் போல இருக்கு. அதுல ஊற்று யார் அப்படின்னா மனைவியாக இருக்கிறாள். ஸோ ஊற்று, நீங்க எத்தனை பேர் ரொம்ப தாகமா இருந்து ஒரு ஊற்றை பார்த்து தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நானும் அப்படி குடிச்சிருக்கேன். ஷிம்லாவில் பார்த்தீங்க அப்படின்னா சில வேளைகளில் நீங்க அந்த மலை பிரதேசத்துல நீங்க வண்டியில போகும்போது கடையெல்லாம் இருக்காது, தண்ணியெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இருக்காது. பட் சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் ஊற்று இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல தண்ணி, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், குடிச்சிங்கனாவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், கோல்டாகவும் இருக்கும், நல்ல குளிரான தண்ணியா இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்வீட்டான தண்ணியாக இருக்கும். நான் குடிச்சு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையில இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு கணவனுக்கு மனைவி ஜீவன் தருகிற, உற்சாகத்தை தருகிற, ஊக்கத்தை தருகிற, எனர்ஜி தருகிற, திருப்தியை தருகிற ஒரு ஊற்று போல அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நான் மனைவியை குறித்து பேசும்போது மனைவி மட்டும் அப்படி இல்லை, கணவரும் என்ன செய்யறாருன்னா மனைவிக்கு ஒரு ஊற்று போல உற்சாகத்தை தருகிற, ஜீவனை தருகிற, ஊக்கத்தை தருகிற ஒரு ஊற்றாக, ஒரு நபராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவேதான் இங்க என்ன பார்க்கிறோம்னா, உன்னுடைய ஊற்றிலிருந்து நீ என்னது குடி அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா வேற ஊற்றுல குடிக்கிறதா ஸ்வீட்டா இருக்கு தண்ணி, அப்படி இல்லை. நம்ம மனைவிய, அதாவது ஒருவர் தன்னுடைய மனைவியை என்ன செய்யணும்னா
அவர் அனுபவிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அவள் மேல மட்டுமே பிரியமாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது மட்டுமே பிரியமாக இருக்க வேண்டும், அவரை மட்டுமே நேசிக்க வேண்டும், அவரில் மட்டுமே திருப்தியை காண வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். 16வது வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, 16வது வசனம் ஒரு ட்ரிக்கியான வசனம், அதை நம்ம வாசிக்கலாம். உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். நீங்க NIV வாசிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு क्वेश्चन மார்க்கா போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னா, should your springs overflow in the streets, your streams of water in the public squares அப்படின்னு இருக்கு. அதை நான் கேள்வி மாதிரி போட்டு 16 வசனத்தை தமிழ்ல வாசிச்சேன் அப்படின்னா, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய வேண்டுமா அப்படிங்கிறதா? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, பாய வேண்டுமா, அவைகள் அந்நியருக்கு உரியவைகள் அல்ல, அவங்க அது வந்து மற்றவங்களுக்கு சொந்தம் இல்ல, உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஏன் நம்ம இது வந்து கொஸ்டினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ்ல வந்து கொஸ்டினா இல்ல, NIVல வந்து கொஸ்டினா இருக்கு, இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கு, நெகட்டிவா இருக்கு. அதாவது ஏன் வந்து மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் ஏன் பாய வேண்டும், அது வந்து உனக்கு தானே சொந்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஏன் நம்ம இதை கேள்வியா பார்க்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை வந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வருவதற்கு 250 வருஷத்துக்கு முன்னாடியே கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, த செப்டுவஜின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. LXX, Lனா 50, Xனா 10, இன்னொரு X போட்டிங்கன்னா 10, 70 அப்படின்றது. 72 பீப்புள் சேர்ந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து அதிகமாக கிரேக்க மொழி பிரயோகம் பண்றதுனால கிரேக்க மொழிக்கு என்ன செஞ்சாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரேக்க மொழி டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நெகட்டிவா தான் இருக்கு. எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு 250 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது ஒரு கேள்வியாக அவர்கள் புரிந்திருக்கிறார்கள், அப்படிதான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா, த மோஸ்ட் ரிலையபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் அல்லது லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் அதை வந்து நெகட்டிவா தான் போடுவாங்க. அப்ப இங்க என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு ஆண் மகனை பார்த்து பைபிள் வந்து கேள்வி வைக்குது. என்ன கேள்வி? உன்னுடைய நேசத்தையும் உன்னுடைய அந்த சரீர ஆற்றலையும் உன்னுடைய பிரியத்தையும் நீ எதுக்கு நீ வெளியில போயிட்டு வீதிகளில் போயிட்டு நீ செலவழிக்கணும், அது வந்து உனக்கு மட்டுமே இருக்கட்டும், அது உன்னுடைய மனைவிக்காக மட்டுமே இருக்கட்டும் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஒரு மனிதனுடைய அந்த சரீர ஆற்றல், அவனுடைய பேஷன், பிசிக்கல் பேஷன், செக்ஷுவல் பேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாலியல் அந்த 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 நேசத்தை என்ன செய்ய, நீ போயிட்டு வேற எங்கேயும் செலவு பண்ணாத, உன்னுடைய மனைவி இடத்துல செலவு பண்ணு அப்படின்னு சொல்றத பாக்குறேன். இன்னும் எத்தனை பேர் இன்னும் உங்க மனைவியை காதலிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். எத்தனை பேர் காதலிக்கிறீங்க உங்க மனைவியை? யாரையும் இல்லை, உங்க மனைவியை நீங்க எத்தனை பேர் காதலிக்கிறீங்க? அந்த காதல்ல வந்து வளர்ந்துகிட்டே போகணும். நான் சில வயசானவங்களாம் பார்த்துருக்கிறேன், அவங்க இன்னும் காதலிச்சுட்டே தான் இருப்பாங்க. வயசானவங்க ஒரு சண்டையெல்லாம் போட்டுக்குவாங்க, அவர் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா அவங்க ஒருத்தவங்களை காதலித்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் மனைவி மேல வச்சிருக்கிற உங்க காதல்ல, உங்க கணவன் மேல வச்சிருக்கிற உங்க காதல்ல நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த காதலை வேறு யாருக்கும் செலவழிக்க கூடாது என்பதுதான் இந்த வசனம் சொல்லும் காரியம். அருமையானவர்களே, 17வது வசனம் என்ன அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருக்கட்டும் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து வேற யாருக்கும் இந்த நேசம், உங்க மனைவி இடத்தை வேற யாரும் எடுக்க கூடாது, உங்களுடைய கணவனுடைய இடத்தை வந்து வேற யாரும் எடுக்கக்கூடாது, அது வந்து கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 18வது வசனம் வாசிக்கும் போது, 18வது வசனம், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. உன் ஊற்றுக்கண், இங்க பாத்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ஒரு தண்ணீர் வருகிற அந்த ஒரு சோர்ஸாக, மூலமாக மனைவி வந்து சித்தரிக்கப்படுகிறாள். ஒரு ஊற்று, ஒரு கிணறு, ஒரு நீரோடை, இப்படியாக அவள் வர்ணிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன பாத்தீங்கன்னா, blessed fountain, உன்னுடைய ஊற்றுக்கண், உன்னுடைய மனைவி, இன்னொரு விதத்தில் சொல்ல போனா உன்னுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ன அர்த்தம்? நிறைய நகையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நிறைய என்னது புடவையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், எல்லாமே நம்ம செஞ்சோம்னா என்னது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க,
அப்படின்ற அர்த்தம். ஆசீர்வதிக்கிறது அப்படின்னா, ஆசீர்வாதம்னாவே அதனுடைய அர்த்தம் என்னன்னா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். சிலருக்கு வந்து 2 கார் இருக்கும், பெரிய பங்களா இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. மனைவி வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடியில் இந்த 30 நாள் நடந்ததில் பார்த்தீங்கன்னா, பிரதர் ஜெய்பால் வந்து 5 வகையான லவ் லாங்குவேஜ் பற்றி பேசினார். கேரி சாப்மேன் அவருடைய 5 லவ் லாங்குவேஜஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். ஒருத்தவங்க வந்து வேர்பலா, வார்த்தையின் மூலமாக அப்ரிஷியேட் பண்ணாதான் என்னது, நீங்க வந்து என்னதான் வாங்கி கொடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்ல, நல்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற என்னது வருத்தம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் என்னென்னமோ பேசுறாரு, ஒரு பூவு கூட வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்னு ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க. ஒரு ரோஜாப்பூ கூட வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்னு ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜ். ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட இருக்கணும், அவ்வளவுதான். தன்னோட என்னது உட்கார்ந்து இருக்கணும், தன்னோட பேசணும், அதுதான் அவங்களுடைய லவ் லாங்குவேஜ். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தட்டி கொடுக்கணும் அல்லது முத்தம் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. நான் சொல்வேன், கணவன் மனைவி அதாவது அப்ரோப்ரியேட்டான விதத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போதான் என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைகளும் பாராட்டுவாங்க. நான் சில வேளையில் பார்த்துருக்கேன், அப்பா அம்மாருங்க வந்து தன்னுடைய ஒய்ஃபை வந்து அப்படியே கீழே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அறிவே இல்லை, அது இல்லை, அதுவே இல்லை, அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்கெல்லாம் கீழ்ப்படியே படியாதுங்க. ஓ, அம்மாவுக்கு அறிவே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. அருமையானவர்களே, ஒரு அறிவில்லாத மனைவியை ஒருவன் கட்டி இருப்பான என்றால் அவனை காட்டிலும் ஒரு அறிவில்லாதவன் இருக்கவே முடியாது. அதான் நான் சொல்லுவேன். அப்ப மனைவியை பார்த்து அறிவில்லைன்னு சொல்றதுக்கு போது இந்த ஆளுக்கு அறிவில்லைன்னு தான் அர்த்தம். அது மாதிரி சொல்ற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி சொன்னதுனால பிள்ளைங்க வந்து கேட்காம, அம்மா சொல்ற பேச்சை கேட்காம பல காரியங்கள் செஞ்சு மாட்டிட்டதெல்லாம் நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய மனைவி வந்து சந்தோஷமா இருக்கு, அதே போல கணவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கணவனை என்ன செய்யக்கூடாது, நம்ம கைவிட்டக்கூடாது. கணவனை நம்ம வந்து கணவனுக்கு வந்து முக்கியமானது ஈகோ. ஒரு கணவனை வந்து நம்ம அவருடைய ஈகோவை வந்து தொட்டு இது பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது உடைச்சிட்டோம்னா அவ்வளவுதான். ஒரு ஆணுக்கு வந்து ஈகோ போயிடுச்சு அப்படின்னா அவரை வந்து குறைவா மதிப்பீடு பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். ஒருத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அவர் படிச்சு ஒரு காலேஜில் லெக்சரா இருந்தாரு. அவங்களுடைய மாமா அவங்களுடைய மாமா வந்து ஒரு டெய்லராக இருந்தார். அவங்க வந்து லெக்சராக இருக்கிறவரை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் மாமா எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா, ஒரு மாதம் இவ்வளவு சம்பாதிக்கிறார். சும்மா அவர் 10வது தான் படிச்சிருக்காரு, டெய்லராக தான் இருக்காரு, பாருங்க எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறார், நீங்கள் லெக்சர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருடைய லெக்சரர் வேலையும் ஒழுங்கா பண்ணல, வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகலை. அவருக்கு லெக்சராக இருக்கிறதுக்கு எவ்வளவு மைண்டு தேவை, அதை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு அங்க மனைவிக்கும் மைண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கணவனுடைய ஈகோ வந்து தப்பே கிடையாது. நல்ல ஈகோன்னு இருக்கு, கெட்ட இருக்கு. நம்ம சொல்றோம்ல சுயத்தை கொள்ளு அப்படின்னு, சுயத்தை நீங்க கொள்ளவே தேவையில்லை. சுயம் வந்து எல்லாருக்கும் தேவை. என்ன இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. சுயம் இல்லை அப்படின்னா நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு ஆளுக்கு சுயமரியாதை இருக்கிறதே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சுயம் இருக்கிறதுனாலதான். சுயம் ஒவ்வொரு ஆளுக்கும் தேவை, ஆனா அது நல்ல சுயமாக இருக்க வேண்டும், நல்ல சுயமாக இருக்கும். ஈகோ தேவை, அது நல்ல ஈகோவாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம கொன்று போட்டு விட்டோம் என்றால் அந்த மனுஷனால ஒரு ஆணாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும், கணவனையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 19வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களை எப்போதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. பிசிக்கல் லவ் வேத புஸ்தகத்துல ஒரு சரீர பிரகாரமான அந்த நேசத்தை, உறவை வந்து ஒரு நாள் வேத புஸ்தகம் கொச்சைப்படுத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்லாம் சொல்லவே இல்லை. என் தாய் பாவத்தில் என்னை பெற்றாள் அப்படின்ற வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ இந்த ஒரு சரீர உறவே வந்து ஒரு தப்பானது, அழுக்கானது, கேவலமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருமண மஞ்சம் வந்து பரிசுத்தமானதுன்னு சொல்லிட்டு வேத புஸ்தகம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க உன்னத பாட்டை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதுமே வந்து பிசிக்கல் லவ், அதாவது சரீர பிரகாரமான அந்த நேசத்தை வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு புஸ்தகமாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது
இதுல யாருக்கிட்ட மயங்கி இருக்கணும்னா, கணவன் மனைவி கிட்டையும், மனைவி தன்னுடைய கணவன்கிட்டையும் மயங்கி இருக்க வேண்டும். சில வசனத்துல பாத்தீங்கன்னா இன்டாக்சிகேட்டட் இருக்கு, ஒரு போதை மாதிரி. நீங்க யாரையும் பார்த்து, கணவனை பார்த்து என்ன உங்க ஒய்ஃப் பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஒய்ஃப் பின்னாடி தான் போகணும். ஓகே, அப்படிலாம் கேட்காது. என்ன ஒய்ஃப் பின்னாடியே போயிட்டு இருக்கு, என்ன இது ஒய்ஃப் பின்னாடி தான் போகணும். ஸோ மனைவி கணவன் பின்னாடியே போயிட்டு இருக்கு அப்படின்னா கணவன் பின்னாடி தான் போகணும். வேதவசனம் சொல்லுது, உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அங்கிள் அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எங்க அப்பா என்னன்னு எங்க அப்பாவிட்ட இல்ல, இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இதுல மயக்கம். எத்தனை பேர் போதையில் இருக்கீங்க? இது காதல் போதை. எந்த காதல் போதை அப்படின்னா, கணவன் மேல மனைவி மேல வைத்திருக்கிற அந்த காதல் போதை. இந்த வார்த்தைகள்லாம் அப்ரோப்ரியேட்டான வார்த்தை. காதலை நாம கொச்சப்படுத்தி என்ன செய்யணும்னா, அதை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கோம். நாம அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல அதுக்கு வெவ்வேறு அர்த்தத்தை கொடுத்து அவர்கள் அதை கொச்சைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான அர்த்தம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அர்த்தம். கணவன் மனைவி மேல வைக்கிற அந்த காதல், மனைவி தன்னுடைய கணவன் மேல வைக்கிற காதல், அதுல மயங்கி இருக்க வேண்டும். அப்படின்ற போது பாத்தீங்கன்னா, ஒரு போதை ஆளுக்கு அவன் நினைக்கிறது மட்டும் தான் தெரியும். அவன் அதுலயே ஓடினான். அது போல என்ன செய்யணும், நாம நம்முடைய மனைவி கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல ஒரு மயக்கத்தில் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படின்னா இது குருட்டாட்டமான மயக்கம் கிடையாது. காதலே கண்ணு தெரியாது அப்படின்றாங்களா, அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ரீசனோட, அறிவோட மயங்கி இருக்கும் ஒரு அறிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 20வது வசனத்துல, என் மகனை நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய கண்கள் ஏன் இன்னொரு பெண் மேல போக வேண்டும்? இன்னொரு பெண் மேல ஏன் நம்ம மயங்கணும்? இன்னொரு பெண் மேல ஏன் காதல் வர வேண்டும்? சிலவரை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நிறைய எக்ஸ்கியூஸஸ் சொல்லுவாங்க. இதனால தான் நான் விழுந்துட்டேன், அதனால தான் இது விழுந்துட்டேன், இதனால தான் அது விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனோ மனைவியோ சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசுறது நல்லது. ஒரு பாவத்தில் விழுவதற்கு பதிலாக உட்கார்ந்து பேசி தீர்மானம் செய்வது, மிக மிக பெரியோர்களை வைத்து தீர்மானம் செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாவத்தில் விழுவது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை ஒரு அழிவுக்கு கொண்டு போய்விடும். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? நம்முடைய கேரக்டர் தான். கேரக்டர் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு. பட் மீண்டும் வர முடியுமா? வர முடியாதுன்னு நான் சொல்ல. மீண்டும் வர முடியுமா? நிச்சயமாக வர முடியும். மீண்டும் ஆண்டவர்கிட்ட வர முடியுமா? நம்ம அதுல இருந்து திரும்ப நம்முடைய ட்ராக்குக்கு வர முடியுமா? நிச்சயமாக வர முடியும். மனைவியுடைய அன்புல வர முடியுமா? நிச்சயமாக அது வர முடியும். இல்ல நான் சொல்ல. பட் நம்ம மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நல்ல அன்பு செலுத்திட்டே இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது விழுந்துருவாங்க. ஏதாவது ஒன்று. ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய ஒய்ஃப் குண்டாயிட்டாங்க. ஸோ எத்தனை பிள்ளைங்க பெற்றாங்க? 3 குழந்தைங்க பெற்றிருக்காங்க. சிலர்ல குண்டாதான் ஆக செய்வாங்க. அவங்க நம்மளுக்காக குழந்தைய பெற்றிருக்காங்க. அப்படி நீங்க யோசிங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்காக குழந்தைய பெற்றிருக்காங்க, குழந்தைய அவங்க வளர்த்துருக்காங்க. அவங்க குழந்தைங்க வச்சதெல்லாம் கடைசியாக சாப்பிட்டு என்ன செய்றாங்க, அவங்க வீட்டிலேயே வேலை செஞ்சு இப்படியே அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு படிச்சிருக்காங்க. படிச்சிருந்தாலும் அவங்களும் உங்களை மாதிரி வேலை செய்ய முடியும், உங்களை மாதிரி அவங்களும் பிஸியா இருக்க முடியும், உங்களை மாதிரி டிராவல் பண்ண முடியும். ஆனா வீட்டிலேயே அடங்கி அவங்க பாருங்க இப்படி இருக்காங்க பாருங்க. அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அதை நீங்க யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்காம நீங்க என்ன செய்றீங்க, ஆபீஸ்ல வர ஒரு பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா, ரொம்ப வடிவமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க போய் விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய முழு வாழ்க்கைய முழு அன்போட பார்த்தா, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய முழு வாழ்க்கைய முழு அன்போட பார்த்தா பிரச்சனையே வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த வசனங்கள்லாம் வச்சு ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது என்ன பார்க்கிறோம்னா, guard your heart and mind. உங்களுடைய மனதையும் இதயத்தையும் நீங்க காவல் காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 வாசிக்கிறோம்.
மத்தேயு 5:28 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, என்னெல்லாம் உள்ளுக்குள்ள போகுதோ அதான் நமக்கு பிரச்சனை. என்னெல்லாம் உள்ளுக்குள்ள போகுதோ, இதயத்துக்குள்ள போகுதோ அதான் பிரச்சனை. வெளியில வர்றது பிரச்சனை கிடையாது, எல்லாம் உள்ளுக்குள்ள போறதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம உள்ளுக்குள்ள என்னெல்லாம் போகுது. சிலர்லாம் கேட்பாங்க என்கிட்ட, இந்த மூவி பார்க்கலாமா பாஸ்டர், நான் நாவல் வாசிக்கலாமா பாஸ்டர், நான் இந்த டிவி சீரியல் பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. வேதவசனம் சொல்லுகிறது மிக கிளியராக, நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4:8 கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, அந்த காரியத்தை மட்டுமே என்ன செய்யுங்க, நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். நான் இதை கைட்லைன்னா நான் தரேன். வேத புத்தகம் சொல்றது, நான் எடுத்து நான் பார்க்குற விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கற்புள்ளவைகள் எதுவோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவை எதுவோ, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பாருங்க, அதை வாசிங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்முடைய மைண்டை பல்வேறு காரியங்கள், நம்மை கெடுக்கும் காரியங்கள், மீடியா இன்டேக், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், சில ஆட்கள் கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க நண்பர்கள், நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க அந்த மாதிரியான நண்பர்கள். இப்படி எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில விட்டோம் அப்படின்னம்னா, நம்முடைய இதயத்தை பாதிக்க விட்டோம் அப்படின்னம்னா, நிச்சயமாக நாம விழுந்து போவோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. மிக மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறதா, நம்முடைய இன்புட்டு தான் நம்முடைய அவுட்புட்டை நிர்ணயம் பண்ணும். ஒரு காலேஜில் நிறைய பேர் சைக்காலஜி கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. லெக்சர் வந்தாங்க. லெக்சர் இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் வாலண்டியராக வரீங்க இந்த கேமில் ஃபர்ஸ்ட் இந்த விளையாட்டில் மொத ஆளாக பங்கு பெறுவதற்கு யார் வர போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆலிசா அப்படிங்கிற ஒரு பெண் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தோன்னு சொன்னாங்க, ஆலிசா, நீங்கள் உங்கள் போர்டில் இந்த போர்டில் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு 30 பேருடைய நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. 30 பேரை எழுதுனாங்க. கிட்டு எழுதுனாங்க. அங்கிள், ஆண்டி, நெய்பரு, இவங்க எல்லா பேரையும் எழுதுனாங்க. எழுதுனதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதில் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு 3 பேருடைய பேரை அழிங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸி தான். பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரொம்ப முக்கியமெல்லாம் கிடையாது, அவங்க இல்லாமல் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேரை அவங்க அழிச்சிட்டாங்க. அடுத்தது அவங்க சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப முக்கியம் இல்லாத ஒரு 6 பேரை அழிங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு? ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, அழிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இன்னும் ஒரு 10 பேரை அழிங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசித்து யாரை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன செஞ்சாங்க, இன்னும் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 4 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, கணவன், ஒரே மகன். அலிசா, அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இது கேம் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு புரிதலை பெறுவதற்கான ஒரு நேரம் அப்படிங்கிறத அவங்க எல்லாம் கணிச்சிட்டாங்க. அப்போ அலிசா பார்த்து சொன்னாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னும் ஒரு 2 பேரை கழிங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு யோசிக்கிறாங்க, ஒன்றும் முடியல, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, அம்மா அப்படின்னு கழிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆளை கழிங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரை கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு மகன் இருக்கிறாரு, ஒரே மகன், அப்புறம் கணவன் இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க இன்னும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அலிசா, நல்லா திங்க் பண்ணி செய்யுங்க, முடிவெடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாக் பீஸ் எடுத்துகிட்டு போனாங்க. மகன் அப்படின்றத என்ன சொன்னாங்க, அவங்க அழிச்சிட்டாங்க. கணவன் மட்டும் தான் இருக்கிறார் போர்டில். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன் கணவனை மட்டும் விட்டு வச்சுக்க, எல்லாரையும் அழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அப்பா அம்மா நிச்சயமாக என்னை வளர்த்தாங்க, கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தாங்க, பட் அவங்க எப்போதுமே என் கூட இருக்க போகிறது கிடையாது. அதே போல் என்னுடைய மகன் என்ன செய்வான், ஒரு நாள் அவன் படிப்பான், வேலைக்குன்னு போயிடுவான், கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்வான், அவனும் குடும்பத்தோடு போயிடுவான். ஆனால் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது யார் அப்படின்னா என்னுடைய கணவன் தான். அதனால தான் நான் அவர் பேரை நான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது யார் அப்படின்னா உங்கள் கணவர். கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது யாருன்னா உங்களுடைய மனைவி. நம்ம அந்த உறவுக்குள்ள வேற யார் வருவதையும் விடவே கூடாது. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அங்கிள், ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வருவதை விடவே கூடாது. அம்மா, அப்பா யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வருவதை விடவே கூடாது. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது உங்களுடைய ஸ்பவுஸ்,
உங்களுடைய துணை என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே நம்முடைய இதயத்தை தாக்குகிற, இதயத்தில் வந்து நம்முடைய அந்த அன்பை வந்து குலைக்கும் காரியங்கள், குறைக்கும் காரியங்கள், அதை வந்து கேடாக்கும் காரியங்கள் எதையுமே நம்ம விடக்கூடாது என்பதை நம்ம பார்க்க. ரெண்டாவது பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணுவதற்கான ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் மேரேஜ் டெய்லி. இன்வெஸ்ட் இன் யுவர் மேரேஜ் டெய்லி. உங்க குடும்ப, உங்க உறவுல வந்து, உங்க திருமண உறவுல நீங்க முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல வந்து அதை நீங்க சீர்தூக்கி பார்த்து நீங்க அதை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த பாயிண்ட் சொல்றதை நம்ம பார்க்குறோம். இது வளர்த்துக்கிட்டே இருக்குமா, நாங்கள் தான் மேரேஜ் ஆயிடுச்சுல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இது ஒரு கார்டன், ஒரு தோட்டத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்களா, தண்ணி ஊற்றிட்டு டெய்லி தண்ணி ஊற்றாம போனோம்னா அவ்வளோதான். அதை வந்து நம்ம பராமரிக்கல அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதவசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 9:9 நம்ம வாசிக்கிறோம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கை அது அனுபவி. இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் மனைவியோட என்ன செய்யுங்க, நீங்கள் சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான். ஓ, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, அவ்வளவுதானா அப்படின்னா எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். இந்த உலகத்தில் இருக்கு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே, நீங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு வர்றது அப்புறமேட்டு சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். பட் எல்லாமே செஞ்சுட்டு சந்தோஷம் அப்படின்னு இல்லைன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் சொல்கிறது, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. வாழ்க்கையில கஷ்டங்கள் உண்டு, சந்தோஷம் உண்டு, எல்லாத்திலையும் எல்லாமே உண்டு. இதுல என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவியோட நீங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்றத பார்க்கணும். இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம முதலீடு பண்றோமோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோமோ, எக்விட்டியில் போடுறோமோ, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போடுறோமோ, அல்லது நகை வாங்கி வைக்கிறோமோ, அல்லது ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுறோமோ, அது போல் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணணும், கணவனோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லவ் ஷுட் பி கல்டிவேட்டட். நான் நேசிக்கிறேன் சொன்னால் அப்படியே லவ் வந்துக்கிட்டே இருக்காது. அதை வந்து என்ன சொல்லணும்னா, எப்படி நம்ம ஒரு செடியை பராமரித்து அதை வளர்த்து கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றுகிறோமோ, அதுபோல் அந்த அன்புக்கு உரம் போட்டு நீரூற்றி அதை பாதுகாத்து வேலியெல்லாம் அடைச்சி அதை வந்து வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்டென்ஷனல் டைம் தேவை. மனைவியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்டென்ஷனல் குவாலிட்டி டைம் தேவை. நான் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவு பண்றேன் அப்படிங்கிறது அது கிடையாது. இந்த குவான்டிட்டி டைம் கிடையாது, குவாலிட்டி டைம். 1 மணி நேரம் இருந்தாலும் அவங்களுக்காக மட்டும்தான், வேற எதுவும் ஃபோனெல்லாம் பார்க்காம, இந்த வேலையெல்லாம் செய்யாம, நான் அப்படியே ஒரு ஃபோனை அட்டன் பண்றேன் அப்படின்லாம் இல்லாம குவாலிட்டி டைம் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஏதாவது வாட்ச் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து வாசிக்கலாம், 2 பேரும் உட்காந்து பேசலாம், 2 பேரும் கார்டனிங் செய்யலாம், 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், டிரைவ் போய் பண்ணிட்டு போகலாம், சாப்பிட போகலாம். அந்த நேரத்தில் வேற எதுவும் இல்லாமல் நாம் மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஷேர்டு எக்ஸ்பீரியன்சஸ் கீப் த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங். 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சர்ச்சில் சில வேலை சொல்லியிருக்கேன். சில சொல்லுவாங்க இல்லைங்களா, பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டர் ஹாஃப் அப்படின்னா இவர் ஒரு பாதி நான் ஒரு பாதி. பைபிள் அந்த கான்செப்ட் கிடையாது. இவர் பாதி நாம் பாதி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. யோர் வைஃப் இஸ் நாட் யோர் பெட்டர் ஹாஃப், யோர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் யோர் பெட்டர் ஹாஃப். உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய ஒரு பாதி கிடையாது. அவங்க ஒன்று. 1 into 1 is equal to 1. அப்படிதான் போறோம். இவங்க ஒன்று ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒன்றாக மாறுகிறார்கள். அதுதான் பைபிள் கான்செப்ட். அப்படின்னா 2 பேரும் ஒன்னா, இவங்களுடைய தனித்துவத்தை நம்ம நீக்கிற முடியாது. இவங்களுடைய பேக்ரவுண்ட், இவங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம நிராகரிச்சிட முடியாது. இவங்க அதோட தான் வராங்க, இவங்களும் அதோட தான் வராரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நினைச்சாங்கன்னா ஒரு ஒன்றாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அருமையானவர்களே. ஒரு வயசானவர், அவருக்கு கையில் ஒரு புண்ணு வந்துருச்சு, கட்டு போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார். அப்போ அவர் சொன்னார், சீக்கிரமாக கட்டு போட்டு விட்ருங்க, நான் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஏன் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு, இங்கே தானே, வேற எங்கே போகிறீங்க? இல்லை, என்னுடைய மனைவி அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் உங்கள் மனைவிக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வந்து ஆல்ஸ்ஹைமர்,
டிசீஸ் இருக்குது, அது மறந்துடுவாங்க, மறதி வியாதி இருக்குது. ஸோ அவங்களோட உட்காந்து நான் என்ன செய்யணும், சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்தார். சீக்கிரமாக கொஞ்சம் போட்டுடுறீங்களா, இத்தனை மணிக்கு நான் அங்கே இருக்கணும், நான் வந்து அவங்களோட சேர்ந்து லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஸோ அந்த நர்ஸ்க்கு வந்து ஒரு நிறைய ஆர்வம் வந்துருச்சு. இவர் போய் என்ன லஞ்ச் பண்ணுறேன்றாரு, என்ன பண்ணுற, நீங்கள் லஞ்சு அவங்களோட பண்ணும்போது நீங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உடனே இவர் சொன்னார், இல்லை தெரியாது, அவங்க மறந்துடுவாங்க, நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, நான் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, நீங்கள் யார் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தால் என்ன, இது ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அவங்க யாருன்னு தெரியும். நான் இத்தனை வருஷமாக நினச்சிருக்கேன், அவங்களோட லஞ்சு சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அருமையானவர்களே, அந்த அன்பு என்ன செய்யணும், நம்மளை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளோட வந்திருக்காங்க. நமக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம உன்னத பாட்டில் பார்த்தோம்னா அங்கே எதுவும் பிள்ளைகள்லாம் கிடையாது, ஆனால் 2 பேரும் அப்படியே காதல் வயப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஊடல் கூடல்னா சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும், நம்ம அந்த அன்பில், திருமண அன்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3ஆவதாக, ஃபைண்ட் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் யுவர் ஸ்பவுஸ். உங்களுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் திருப்தியையும் உங்களுடைய மனைவியில் மட்டும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேற எதுவுமே நமக்கு வரக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியாவில் நிறைய இருக்கு. We have to avoid everything. Porn videos அல்லது அதை குறித்த லிட்ரேச்சர் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை அதாவது ஆப்சின் கான்டென்ட், ஒரு ஆபாசமான கான்டென்ட் உள்ள வீடியோஸ் அல்லது எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஆபாசமான ஜோக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டு அதில் நாம சந்தோஷத்தை தேடாம உண்மையான சந்தோஷத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மனைவியில் தேட வேண்டும். அதே போல மனைவி வந்து கணவனில் தேட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம 5வது அதிகாரத்திலே நம்ம வாசிச்சோம். அந்த மனைவி என்ற அந்த ஊற்று, மனைவி என்ற அந்த ஃப்ரெஷ் வாட்டர் என்ன செய்யட்டும், ஒன்றை திருப்திப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நம்ம ஒரு ஒரு கண்ணுக்கு கடிவாளம் போடு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து அதாவது மேரேஜில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த மேரேஜை வந்து வளர்த்துக்கிட்டு போகிறது வந்து இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க் தான். ஆனால் உண்மையான அன்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ட்ரெஜரி. ஏதோ என்னடா இது இப்படியாலாம் இருக்கணுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல, அது தன்னாலேயே நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 பேர் ஒருத்தவங்க வந்து காதலிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபோன் பேசுவாங்க, நைட்டு இவ்வளோ பேசுவாங்க, அப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னது, அதெல்லாம் மறந்து அப்படியே போயிடுது. நான் சொல்லுவேன், நீங்கள் அதே மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும், ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்ல. ஒருவேளை இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்கும், நம்ம ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அந்த புரிதலோடு சேர்ந்து நாம் நேசிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 4ஆவதாக, செட் கிளியர் பவுண்டரிஸ் டு அவாய்ட் டெம்டேஷன். சரியான எல்லை வரம்புகளை வைத்து நம்ம என்ன செய்யணும், எல்லா விதமான சோதனைகளையும் நம்ம தவிர்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லா விதமான சோதனைகளும் நீங்க ஆதியாகமம் 39 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்புக்கு வரும் சோதனை, அவன் விட்டடிச்சு ஓடி போறதை நம்ம பார்க்கிறோம். அவனை தன்னோடு கூட பாவம் செய்யும்படியாக இழுக்கின்ற அந்த பெண்ணை விட்டு அவன் ஓடி போறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி டெம்டேஷன் நிறைய வரும். நாம ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக, எந்த வயதிலும் டெம்டேஷன் வரும். இளம் வயதுல தான் டெம்டேஷன் வரும் அப்படின்றது, 40க்கு அப்புறம் கூட டெம்டேஷன், 50க்கு அப்புறம் கூட டெம்டேஷன் வரும். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு எல்லை போட்டு இருக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லை இல்லாத வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லை. எல்லாத்துக்குமே எல்லை இருக்கு. ஒரு ஆறு அப்படின்னா அதுக்கு எல்லை இருக்கு, கடல்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஏரினா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லை இல்லை அப்படின்னா வெள்ளம் வந்து மக்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு லைன் போட்டிருக்கணும், இவ்வளோ இதுதான், இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு போட்டு வைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ப்ரொடெக்ட் யுவர் மேரேஜ் பை மெயின்டைனிங் அப்ரோப்ரியேட் ரிலேஷன்ஷிப். அதனால வேற யார்ட்டையும் பேச வேணாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கிட்டையுமே ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேச வேணாம், பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட பேச வேணாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் ஒரு பெண்ணுகிட்ட பேசினாவே போதும், அவ்வளவுதான். பெண்ணுகிட்ட பேசினா, நான் ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் எங்கள் வில்லேஜில். அங்கே ஒரு
ஒரு கேர்ள் வந்து கூட்டிகிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவ்வளோதான். உங்கள் மகனை பார்த்து அவங்க வந்து பொண்ணோட பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அந்த ஊரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஏன்னா ஹாஸ்டலில் படித்தேன். நான் எப்பயாவது வரும்போது உடனே அதை அப்படியே கதை கட்டி இது பண்ணிடுவாங்க, ஊன்ட்டு கதை விடுறதுல சிலர்லாம் பெரிய ஆட்கள். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க தேவையில்லை. ஹெல்தியாக நம்ம என்ன செய்யலாம், ஆண்கள்கிட்ட பேசலாம், பெண்கள்கிட்ட பேசலாம். அதை அந்த ஆனால் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த டைமில் வந்து என்ன செய்யக்கூடாது, மனைவியோ கணவனை வந்து டவுட் பண்ணவே கூடாது. ஓ ஆண்ட எப்படி நீங்கள் பேசலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொசசிவ். ஒருத்தவங்க நான் பார்த்தேன், எப்போதுமே தன்னுடைய கணவனை அப்படியே உண்மையிலே கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். அப்படியே கையை போட்டு இப்படியே வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன வரியா காஃபி குடிச்சு போகலாம், காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியே மனைவியை பார்ப்பாரு. அப்படின்னாங்க, இல்லை வேண்டாம் காஃபி. அப்புறம் காஃபி குடிக்க கூட விட மாட்டேன். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை நல்லதாக இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் நான் நினச்சேன், அதுக்கு பேர் தான் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம பொசசிவாக இருக்க தேவையில்ல. ஒரு நண்பனை போய் பார்த்து வர்றாருன்னா விடுங்க, நோ ப்ராப்ளம். நல்ல நண்பன்ட்டு போகிறாங்கன்னா விடுங்க, டவுட் பண்ணாதீங்க. சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டவுட் பண்ணியே குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. கணவன் மனைவி மேலே டவுட் வைக்கிறது, மனைவி வந்து கணவன் மேலே டவுட் வைக்கிறது இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கிறது அதான், நான் உன்னை டவுட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் டவுட் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு நாள் என் மனைவி, நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாரு, ஒரு நாள் டவுட் பண்ணதே இல்லை. அவங்க கார்ப்பரேட் வேர்ல்ட்லேருந்து வராங்க, அவங்க ஆண்களோடலாம் பேசுவாங்க. ஆண்கள் சில வேலை காரில் ஏற்றிட்டு கூட போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை அந்த ஃபீல்டை காண்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கன்னு கேட்குறதுக்கு போயிருக்கணும். சில வேலை பார்த்தீங்கன்னா ஆண்களோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிஸ்னஸ் லஞ்சாக இருக்கும். பட் இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு, ஓ இப்படிலாம் துபாயில் இருந்திருக்கியா அப்படிலாம் நான் ஒரு நாள் டவுட் பண்ணதே கிடையாது. அதே போல் அவங்களும் என்னை டவுட் பண்ணதே கிடையாது. டவுட் வந்துச்சுன்னா அது குடும்பத்தை அழித்து விடும் அருமையானவர்களே. ஸோ இது ரொம்ப நம்ம அப்போ டவுட்லாம் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு நம்ம எகிரி போய் விழலாமா, எல்லை இல்லாமல் இருக்கலாமா? அதுவும் கிடையாது. நமக்குன்னு ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும். டவுட்டும் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து செலவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்குறோம். 5வது காரியம் என்ன அப்படின்னா, forgive and reconcile quickly. நீங்க உங்களுடைய கணவனையோ மனைவியையோ நீங்க மன்னித்து சீக்கிரமாக ஒன்றாக மாறுங்கள், சீக்கிரமாக நீங்க ஒப்புரவாகுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில வேளை பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் வந்து சீக்கிரமா சாரின்னு சொல்லுவாங்க, மனைவி வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. சாரி சொன்னா போதுமா, சரி வேற என்னதான் செய்யறது, சாரி பின்னாடி போய் சாரி என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓகே, அதே போல மனைவி சாரின்னு சொன்னா இவர் என்ன சாரி சொன்னா போதுமா? உள்ளான மனசுல இருந்து சாரி சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தவங்களை மன்னிக்கிறது, டிஸ்அக்ரிமெண்ட்ஸே வராதுன்னா வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நான் சொல்வேன், ஒரு நல்லா யோசிக்கிற ஒரு மனைவியை ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தார் அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக தான் ஒரு சிலர் நான் நினைக்கிறேன், படிக்காத ஒரு ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காத ஒரு ஆள் கிராமத்தில் ஒரு மாதிரி, ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யும், சிட்டிக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு புரிதலோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நீ வந்து கேள்வியே கேட்க மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்குமே அறிவு இருக்கு இல்லைங்களா? அவங்க கேள்விதான் கேட்பாங்க. அறிவுள்ள ஒரு மனைவியை ஒருவன் திருமணம் செய்திருப்பான என்றால் நிச்சயமாக அந்த மனைவியை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. தப்பு பண்ணும்போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து வரவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் வரவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்தாலும் ஒருத்தவங்க நம்ம ஒத்துக்காம இருந்தாலும் சரி, அல்லது வாதம் செய்தாலும் சரி, உட்கார்ந்து பேசி என்ன செய்யலாம், ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வெறுப்பும் கசப்பும் ஒருத்தவங்களுடைய மனசுல இருக்கவே கூடாது அருமையானவர்களே. கொலைசெய்யர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படியா நான் கேட்கிறேன். கொலைசெய்யர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் நீங்க என்ன செய்ய, கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிங்க. ஹalleluya, praise the Lord. கிறிஸ்து மன்னித்தது போல. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே என்ன, கிறிஸ்து என்னை மன்னிச்சதுனால தான்.
அவர் வந்து நான் செய்ய தப்பு பண்ணும்போதெல்லாம் என்ன அப்படியே இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், கோடி முறை அவர் எரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கோடி முறை எரிச்சு எரிச்சு எரிச்சு. நம்ம மன்னிக்கிறது ரொம்ப வேற யாரை மன்னிக்கும்? சிலலாம் பாத்தீங்கன்னா ரோட்ல யாரையாவது இடிச்சிட்டாங்க, யாரு அந்த ஆளை மறுபடியும் அவங்க பார்க்க போறதே கிடையாது, அவங்கள பார்க்க போறதே கிடையாது. டெஃபினெட்லி கொஞ்சம் ஸ்லைட்டா இடிச்சிட்டாங்க, சாரி அப்படின்னுவாங்க. ஆனா ஒய்ஃபை இடிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்றேன்னா, தப்பா பேசிட்டாங்கன்னா, ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா சாரி சொல்றதே கிடையாது. அதே போல கணவனை அவங்க வந்து இடிச்சிட்டாங்கன்னா, அதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா அல்லது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, காயம் உண்டாக்கிட்டாங்கன்னா சாரி சொல்றதே கிடையாது. அருமையான ரோட்ல போற அந்த ஆளை காட்டிலும் உங்க கணவர் வந்து ரொம்ப முக்கியம். ரோட்ல போற அந்த ஆளை காட்டிலும் உங்க மனைவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள்ட்ட நம்ம சாரி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு முறை அவர் ஒரு இன்டர்வியூல தன்னுடைய அம்மா அப்பாவை பத்தி அவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா வந்து களைச்சி போய் ராத்திரி அவர் வேலையிலேருந்து வர்றாரு வீட்டுக்கு. அவங்க அம்மா வந்து சப்பாத்தி அப்புறம் சப்ஜி, சப்பாத்தியும் கூட்டும் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க. சப்பாத்தி வந்து கருகி போயிடுச்சு. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி எறிவாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லன்னா அவ்வளவு கோவம் ஒரு சில இருக்கலாம். சரி, இவங்க அப்பா கருகி போன ரொட்டியையும் சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாரு. அவங்க அம்மா என்ன செய்றாங்க, சொல்லிட்டே இருக்காங்க, ரொம்ப சாரிங்க, நான் வந்து வேற ஏதோ யோசிச்சிருந்தேன், கருகி போயிடுச்சு, சப்பாத்தி வந்து கருகி போயிடுச்சு அப்படின்லாம் என்ன செய்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், எனக்கு கருகி போனாலும் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டார். இதை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில் அவங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவர் போய் அப்பா கிட்ட போறாரு. அவர் கேட்குறாரு, இன்னைக்கு எப்படி ஸ்கூல்லாம் இருந்துச்சு, நல்லா படிச்சியா அப்படின்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கிஸ் பண்ண போகும்போது, அப்பா உண்மையிலேயே ரோட்டி நல்லா இருந்துச்சா, சப்பாத்தி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரோ, கருகி போயிருந்துச்சு, பட் உங்கள் அம்மா தானே செஞ்சாங்க, அதனால் அதை நான் ருசித்து நான் சாப்பிட்டேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருமே வந்து பர்ஃபெக்டான ஆட்கள்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம செய்கிறதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா அவசியம் இல்லை, எல்லா நேரத்திலும் பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு இம்பர்ஃபெக்ஷன், இந்த இம்பர்ஃபெக்டான ஒரு ஆளுக்கு, நான் வந்து இம்பர்ஃபெக்டான ஆள் தான். நான் சில வேளை வந்து கல்யாண நாளில் மறந்துடுவேன், பர்த்டேயை மறந்துடுவேன், முக்கியமான நாட்கள்லாம் மறந்துடுவேன். எல்லா ஆண்களும் செய்கிறது தான். ஓகே, எல்லாம் மறந்துடுவேன். அவங்க தான் சொல்லணும் நான் எந்த அளவுக்கு இம்பர்ஃபெக்டான ஆள், சரியில்லாத ஆள்னு எனக்கு தெரியும். சரியில்லாத ரொட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, நான் இந்த ரோட்டி கருகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை காயப்படுத்தியிருந்தேன்னா, அந்த கருகி போன ரோட்டியை காட்டிலும் நான் உண்டாக்கின காயம் வந்து என்றைக்குமே இருக்கும். அதனால் இது தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, நம்ம வார்த்தையை செதறிச்செல்லாம் ஒருத்தவங்களை காயப்படுத்திடலாம். ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம மன்னிப்பது மிக மிக முக்கியமான காரியம். ஒரு கணவன் மனைவி, கணவன் வந்து மனைவிக்கு, மனைவி வந்து கணவனுக்கு ஒரு நீரூற்ற போல இருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், வேற விதத்தை சொல்ல போனால் ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஆற்றலினுடைய மூலம், ஊக்கத்தினுடைய மூலம், உற்சாகத்தினுடைய மூலம், ஏன் வாழ்க்கையினுடைய மூலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஒருத்தவங்களை நேசித்து வளருவது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் 120 வயசு வரைக்கும் நீங்கள் வாழணும். எல்லாருமே 120 வயசு வரைக்கும் நீங்க கணவன் மனைவியாக ஒருவரில் ஒருவர் காதல் வயப்பட்டு நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். மரிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த நேசத்துல இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதையே நம்ம மனசுல வச்சிருப்போம், ஒருத்தவங்க நேசிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்து என்னன்னா, ஒரு கணவன் நல்ல கணவனா இருக்கிறது, ஒரு மனைவி நல்ல மனைவியா இருக்குது. அதை காட்டிலும் ஒரு பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஆண்டவரே, கணவன் மனைவி உறவில் நாங்கள் இன்னும் வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகத்தை, அந்த ஊக்கத்தை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை செய்யட்டும். இந்த காலை வேளையில் என் மனைவியை நான் நேசிப்பேன், என் கணவனை நான் நேசிப்பேன், தொடர்ந்து நான் நேசிப்பேன், குறைகள் இருந்தாலும் நான் மன்னிப்பேன், அதில் நான் வளருவேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை ஆண்டவரே
இந்த உடன்படிக்கையில ஆண்டவரை நாங்க ஸ்ட்ராங்கா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சோதனை வந்தாலும் அது ஆண்டவரை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.